ஓம் சாந்தி. தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் 3 ஆசிரமங்கள் இருந்தன. ஒவ்வொரு ஆசிரமத்திலிருந்து ஒரு சீடன், ஆக மொத்தம் 3 சீடர்கள் ஓரிடத்தில் சந்திக்கின்றார்கள். முதல் சீடன் சொன்னான், உங்களுக்கு எங்கள் ஆசிரமம் பற்றி தெரியாது. எங்கள் ஆசிரமத்தில் நிறைய படித்த பெரிய பெரிய மேதாவிகள் இருக்கிறார்கள். எங்கள் ஆசிரமத்தில் இருக்கும் படிப்பாளிகள் போல இந்த உலகத்தில் வேறு எங்கும் இருக்க முடியாது. ஏனென்றால் எங்கள் ஆசிரமத்தில் படிக்கும் இளைய சீடர்கள் எல்லாம் இந்த உலகத்திலேயே சிறந்தவர்கள் என்று சொல்கிறான். இரண்டாம் சீடன் சொல்கிறான், இதெல்லாம் மறந்துவிடு, படிப்பு என்ன உதவி செய்தது? எங்கள் ஆசிரமத்தில் நீங்கள் மிக ஒழுக்கமானவர்களை பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒழுக்கமானவர்களை நீங்கள் உலகத்தில் வேறு எங்கும் பார்க்க முடியாது என்று சொல்கிறான். மூன்றாம் சீடன் சொல்கிறான், இந்த ஒழுக்கத்தை பற்றியும் மறந்துவிடுங்கள், படிப்பை பற்றியும் மறந்துவிடுங்கள். எங்கள் ஆசிரமத்தில் எல்லோரும் மிக மிக பணிவானவர்கள். நாங்கள்தான் பணிவு குணத்தில் முதல் நம்பர் என்கிறான். பாருங்கள், பணிவில் கூட அந்த சீடன் ஒப்பீடு செய்கிறான். ஒருத்தர் பணிவாக இருக்கிறார், அவரிடம் போய் இன்னொருத்தர் இவர் உங்களை விட பணிவாக இருக்கிறார் என்று சொன்னால் போதும், உள்ளுக்குள் வெந்து போய்விடுவார். எனவே இது எப்பேற்பட்ட பணிவு? பிறரோடு ஒப்பீடு செய்யும் மனப்பான்மை, பிறரோடு போட்டியிடும் மனப்பான்மை இன்று உலகத்தில் சுற்றி வருகிறது. ஒவ்வொருத்தருமே தனிப்பட்டவர், ஒவ்வொருவருமே தலை சிறந்தவர்கள். ஒவ்வொருத்தரின் நோய் தனிப்பட்டது, ஒவ்வொருத்தரின் பிராலப்தம் தனிப்பட்டது, ஒவ்வொருத்தரின் கர்ம கணக்கு தனிப்பட்டது, ஒவ்வொருத்தரின் விசேஷத்தன்மை தனிப்பட்டது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனிப்பட்ட சமஸ்கார சுபாவம் இருக்கிறது, தனிப்பட்ட புத்தி இருக்கிறது, தனிப்பட்ட குணங்கள், தனிப்பட்ட பலவீனங்கள், தனிப்பட்ட உணர்வுகள், தனிப்பட்ட குறைகள் இருக்கிறது. எனவே எல்லாமே தனிப்பட்டது. எனவே அங்கு ஒப்பீடு செய்ய முடியாது. நீங்கள் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம், நீங்கள் அதை பின்பற்றலாம், நீங்கள் அவர்களிடமிருந்து சில நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒருவர் உங்களை விட முன்னால் செல்கிறார், உங்களை விட நல்ல குணங்கள் இருக்கிறது என்பதற்காக அந்த பொறாமை உணர்வு ஏற்பட்டு அவர்களோடு போட்டியிட வேண்டும் என்பதல்ல. நாம் இங்கிருப்பது அதற்காக அல்ல. எனவே நாம் நம் வேலையை செய்யலாம். அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டாம். பிறரோடு ஒப்பீடு செய்வது, பிறரோடு போட்டியிடுவது, இந்த விதை பொறாமை என்னும் மரத்தை உருவாக்கும். ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்துவம் வாய்ந்தது. இது ஒரு வெரைட்டி டிராமா. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கதாபாத்திரம் இருக்கிறது. நீங்கள் இப்போது என்ன பார்க்கிறீர்களோ அது உண்மை அல்ல. ஒவ்வொரு ஆத்மாவும் பல பிறவிகளின் சுபாவ சமஸ்காரத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சிக்கலான சமஸ்கார கர்ம கணக்கோடு இருக்கிறார்கள். அவர்களோடு நீங்கள் தொடர்பு கொள்கிறீர்கள். எனவே அங்கு ஒப்பீடுகள் என்பது செய்யவே முடியாது. ஓம் சாந்தி.